அண்மைச் செய்தி. மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரி, வணக்கம். அசோக் குமாரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவருடைய முன்னாள் உதவியாளரான சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு என்பது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரரான அசோக்குமார் சார்பில் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை சார்பிலும் கடும் எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டது. அவரை அமெரிக்கா செல்ல அனுமதிக்க கூடாது, அவர் சென்றால் சாட்சியங்களை அளித்து விடுவார் என்று பல்வேறு விதமான வாதங்கள் என்பது அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது நீதியரசர் கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.